ஒருவர் வீடு நாங்கள் பரம்பரையாக வாழ்ந்துட்டு வந்தோம், இப்போ எங்களுக்கு அது இல்லை அப்படின்னு சொல்கிறதுக்கு காரணம் இந்த ராசியில் பிறக்கிறோம். இது பூர்வீகத்தை கெடுக்கிற இதுதானே தவிர அவங்க சொந்தமாக வீடு வாங்குவாங்களா? அப்போ ஒரு குழந்தை பிறக்க போகுது, எந்த நேரத்தில் இந்த குழந்தை பிறந்தா பூர்வீகம் அழியாது, தாய் தகப்பனுக்கு சண்டை வராது. எந்த ராசியில் பிறந்தவங்க பிறந்த நேரம் எடுத்துக்கணும். அந்த நேரத்தில் லக்னாதிபதி உபயராசிகளில் இருந்தால், நான் சொன்ன மாதிரி மேச ராசியில் குழந்தை பிறந்தாலோ, கடக ராசியில் குழந்தை பிறந்தாலோ, துலா ராசியில் குழந்தை பிறந்தாலோ, இந்தந்த ராசிகளில் பிறந்தா அவங்க காலத்தை பார்த்தா தெரியும், இத்தனை வருஷத்துக்குள்ளே உங்களுக்கு சொந்த வீடு கிடைக்கும். சிலர் என்னதான் கெட்டினாலும் அஸ்திபாரத்தோடு நின்றோம், அவங்க வீடு கட்டுவாங்க, குடியிருக்க முடியாது. அப்போ இவங்க எந்த நாள் பார்த்து வீடு வேலை தொடங்கணும்? அஸ்ட்ரோ தமிழ் அன்பு நேயர்களுக்கு வணக்கம். பொதுவாக நம்ம எல்லாருக்குமே என்ன கனவு இருக்கும் அப்படின்னு சொன்னால், லைஃப்பில் வந்து ஜெயிச்சிடணும் அப்படின்னு சொல்லி ஒரு கனவு இருக்கும். அதில் முக்கியமான விஷயங்கள் நிறைய இருக்குது. அதில் என்ன ஒரு விஷயம்னு பார்த்தீங்கன்னா, சொந்த வீடு, வாகனம், ஒரு நல்ல லைஃப். ஸோ இதெல்லாமே வந்து கரெக்டான டைமில் வந்து அமைஞ்சிட்டா அந்த லைஃபே வந்து பீஸ்ஃபுல்லாக வந்து இருக்கும் இல்லையா? ஸோ அப்படிப்பட்ட ஒரு லைஃப்பில் வந்து ஒரு சொந்த வீடு அமையல பார்க்கும் பொழுது ஜாதக ரீதியாக என்ன மாதிரியான விஷயங்கள் இருக்குது அப்படின்னு சொல்லி தான் இன்றைக்கி நம்ம டீட்டெயில்டாக வந்து பார்க்க போகிறோம். ஸோ நம்ம கூட இன்றைக்கி ஆஸ்ட்ரோ ராபின் அவர்கள் இருக்கிறாங்க. அவங்கக்கிட்ட இதை பற்றி நிறைய விஷயங்கள் வந்து கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம் சார். வணக்கம் மேடம். ஸோ ஒரு சொந்த வீட்டுக்கான கனவு அப்படின்னு வந்து எல்லார் மனசுக்குள்ளேயும் இருக்கும். இப்போ வந்து ஒரு கல்யாணத்துக்கு அப்புறம் ஒரு சொந்த வீட்டு போய் வந்துடணும் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் வந்து ஆசைப்படுவாங்க. நிறைய பேர் வந்து கல்யாணத்துக்கு முன்னாடியே ஒரு வீடு வாங்கிடணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்படுவாங்க. ஸோ இதுக்கு எல்லாமே வந்து ஒரு ஸ்ட்ரகிள் வந்து இருந்துக்கிட்டே இருக்குது. நம்ம எப்போ வந்து அதை சாதிச்சிருமோ அப்படின்னு சொல்லி ஒரு கேள்வி வந்து எல்லாருக்குள்ளேயும் இருக்குது. ஸோ ஜாதக ரீதியாக என்ன மாதிரியான விஷயங்கள் இருந்தால் அவங்க வந்து ஸ்ட்ரகிள்ஸ் வந்து ஃபேஸ் பண்ணுவாங்க, இல்லை ஜாதக ரீதியாக இந்த மாதிரி அமைப்பு இருந்தால் அவங்க வந்து சொந்த வீடு வாங்கிடுவாங்க அப்படின்னா நீங்கள் என்ன சொல்வீங்க? இதில் என்னன்னா, பிறவியிலேயே சொந்த வீடு உள்ளவங்க இருக்கிறாங்க. பிறவியிலே உங்களுக்கு சொந்த வீடு கிடைக்கும் அப்படிங்கிற விதி இருக்குது. அதில் முதல் ராசியாக இருக்கிறது மேச ராசிக்காரங்களுக்கு எப்படியுமே சொந்த வீடு இருக்கும். பிறக்கும்போதே இருக்கும் மேச ராசி. ஒரு வேளை அப்படி இல்லை அப்படின்னா அவங்க சொந்தமாக வாங்கிடுவாங்க, இல்லை அவங்க கட்டிடுவாங்க. ரெண்டாவது இதில் இருக்கிறது கடகராசி. கடகராசிக்காரர்களுக்கும் சொந்த வீடு இருக்கும், இல்லைன்னா சொந்த வீடு அவங்க கட்டுவாங்க. மூணாவது இருக்கிற ராசி துலா ராசி. இந்த துலா ராசியும் சொந்த வீட்டில் பிறக்கும், சொந்த வீடு இருக்கும், இல்லை சொந்த வீடு வாங்குவாங்க. நாலாவது இருக்கிறது மகர ராசி. இந்த ராசிக்காரங்களுக்கும் சொந்த வீடு இருக்கும், இல்லை சொந்த வீடு வாங்குவாங்க, இல்லை சொந்த வீடு அவங்க கட்டிடுவாங்க. இது பிறவியில் இருக்கக்கூடிய 4 ராசிகளுக்கு இந்த பூமியில் நிரந்தரமாக கொண்டு போகிறதுக்கு இருக்குது. சிலவங்களுக்கு இதில் 2-3 தலைமுறைக்கே இருந்துகிட்டே இருக்கும், சொந்த வீடுகள் இருந்துகிட்டே இருக்கும், பூர்வீக சொத்து மாதிரி இருந்துகிட்டு இருக்கும். இதில் யாராவது ஒருவர் இந்த வீட்டில் பிறக்கிறவங்க இந்த வீட்டுக்கு விரய ராசிகள்னு இருக்குது. மேச ராசியில் இருக்கிறவங்க அந்த வீட்டில் ஒரு குழந்தை மீன ராசியில் பிறக்குது. மீன ராசியில் பிறக்கும்போது தான் இவங்களுக்கு வீடு ஸ்தானம் விரயம், அந்த வீட்டுக்கே ஆட்டம் காண ஆரம்பிக்கும். அதே மாதிரி கடகராசியில் இருக்கிறாங்க. கடகராசியில் இருக்கிறவங்களுக்கு ஒரு குழந்தை மிதுன ராசியில் பிறக்குது, அப்போ அவங்களுக்கு அந்த வளர்ச்சி கொஞ்சம் நிற்க ஆரம்பிக்கும். அதே மாதிரி துலா ராசியில் இருக்கிறவங்களுக்கு கன்னி ராசியில் ஒரு குழந்தை பிறக்க ஆரம்பிக்கும். இது பிறக்க ஆரம்பிக்கும் போது அவங்க வீட்டுக்கு ஆட்டம் காணும். ஏன்னா ஒருவர் வீடு நாங்கள் பரம்பரையாக வாழ்ந்துட்டு வந்தோம், இப்போ எங்களுக்கு அது இல்லை அப்படின்னு சொல்கிறதுக்கு காரணம் இந்த ராசியில் பிறக்கிறவங்க. அதுக்கு அடுத்ததாக பார்த்தா மகர ராசிக்காரங்களுக்கு வீடு உண்டு. அதில் தனுசு ராசியில் அந்த வீட்டில் ஒரு குழந்தை பிறந்தா, அந்த பிறந்ததுக்கு அப்புறம் தான் அந்த வீட்டில் அது கொஞ்சம் வீட்டுக்கு சம்மந்தமான விஷயங்கள் வந்து விழ ஆரம்பிக்கும். சரி, அப்போ இதை நம்ம என்ன பண்ணணும்? குழந்தை பிறக்கிறத தவிர்க்க முடியாது, இது ஆண்டவனாக தர்றது இல்லையா அப்படின்னு பார்த்தா, ரெண்டாவது ஒரு குழந்தை பிறந்தா அது ஸ்டாப் பண்ணும். அதுவும் இதே ராசியில் பிறந்துட்டுன்னா அதுக்கப்புறம் அவங்க ஊரோ இல்லைன்னா இடமோ மாறி இருந்தால் இருக்க வீடு தப்பிச்சு. இல்லை அப்படின்னா இந்த வீட்டில் அவங்களுக்கு அந்த சறுக்கு பணம் இறங்குது மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக இறங்க ஆரம்பிக்கும். அப்போது இது என்னென்னா பூர்வீகத்தை கெடுக்கிற இதுதானே தவிர அவங்க சொந்தமாக வீடு வாங்குவாங்களா அப்படின்னு அதுக்கு அடுத்தது இருக்கும். இதில் இந்த மாதிரி இருக்கிற ராசியில் இருக்கிறாங்க. இப்போ பிறந்த பிள்ளைகளுக்கு ராசியில் அந்த பிள்ளைங்களுக்கு பிறந்துட்டாங்க. பிறந்த ராசியில் லக்னாதிபதினு ஒருவர் இருப்பார். அவர் உபய ராசிகளில் இருந்துட்டா இந்த பிரச்சனை கிடையாது.
அப்போ ஒரு குழந்தை பிறக்க போகுது, எந்த நேரத்தில் இந்த குழந்தை பிறந்தா பூர்வீகம் அழியாது, தாய் தகப்பனுக்கு சண்டை வராது அப்படிங்கிறத வந்து குறித்து கொடுக்க சொல்லுவாங்க. அப்போ அதை குறித்து கொடுக்கும்போது இப்படி தான் குறித்து கொடுக்க முடியும். அந்த லக்னாதிபதி உபயராசியில் இருக்கிறது போல் ஒரு லக்கணத்தை பார்த்து குறித்து கொடுத்துட்டா அவங்களுக்கு அந்த இறக்கம் வராது. அப்போது இது அந்த காலத்திலே பார்த்து வச்சுட்டு வந்திருக்காங்க. இது ஒன்று. அதுக்கப்புறம் யார் அப்படின்னா இவங்களுக்கு பூர்வீகத்திலே வீடு உள்ளவங்க, அவங்க இருக்கிறத இழந்து தான் போகணும். அப்போ இழக்கிறதுக்கு காரணம் இந்த மாதிரி ஒரு குழந்தை பிறந்திருக்கும். இப்படி ஒரு விதி வச்சாச்சு. அடுத்தது 2ஆம் கட்டம் என்ன அப்படின்னா, எந்த ராசியில் பிறந்தவங்களுக்கும் இல்லை பிறந்த நேரம் அடுத்தது முக்கியம். பிறந்த நேரம், அந்த நேரத்தில் லக்னாதிபதி உபயராசிகளில் இருந்தால் அவங்களுக்கு கண்டிப்பாக வீடு உண்டு. அவங்களுக்கு அந்த காலம் வரைச்சில் வீடு, அவங்களுக்கு சொந்த வீடு அமைஞ்சிரும். அதுக்கப்புறம் என்னென்னா, இது தனித்தனியாக பிரிச்சுருக்காங்க. ஒருவருக்கு சொந்தமாக வீடே கிடைக்கல, நான் எந்த நாளில் ஒரு வீடு இதெல்லாம் இல்லை, ஆனால் சம்பாதிச்சாச்சு, அவங்க வீடு கட்டுவாங்க, குடியிருக்க முடியாது, எப்படி இருக்கும் அடுத்த தோஷம். அப்போ இவங்க எந்த நாள் பார்த்து வீடு வேலை தொடங்கணும் அப்படின்னு ஒரு கணக்கு இருக்குது. திங்கக்கிழமை இல்லைன்னா வெள்ளிக்கிழமை அவங்க நாள் செய்து அதுக்கு நில வச்சு அந்த வீட்டுக்குள்ளே குடியேறுகிறதும் திங்கள் வெள்ளியை செலக்ட் பண்ணி போனால் இவங்களுக்கு வீடில் பிரச்சனையே வராது. இந்த தவிர்க்கிறதுக்கு இது 12ஆம் வீட்டில் பிறக்கக்கூடிய ராசியில் பிறந்தாலும் இதை பாதிக்காது. ஏன்னா இந்த நாள் பலமானது. இப்போ ஒரு இதை வீழ்த்துறதுக்கோ ஒரு இதை வளர வைக்கிறதுக்கோ எல்லாமே இதுக்குள்ளே இருக்குது. அதை கரெக்டாக பார்த்து சொல்லி கொடுக்குறதே தான் வேலை. ஒரு ஆசாரியனுக்கு வேலை இதை சொல்லி கொடுக்கறது. இப்போ வீடே இல்லை அப்படின்னாலும் முதல்ல இன்கம் தான் அதுக்கு காரணமாக இருக்கும். இப்போது வீடு இல்லை, நான் சொன்ன மாதிரி மேச ராசியில் குழந்தை பிறந்தாலோ, கடக ராசியில் குழந்தை பிறந்தாலோ, துலா ராசியில் குழந்தை பிறந்தாலோ, மகர ராசியில் ஒரு குழந்தை பிறந்தாலோ சொந்த வீடு வந்துடும். எப்படி ஒருவருக்கு அங்கே போச்சோ அதே மாதிரி இந்த ராசிகளில் குழந்தை பிறந்தால் அவங்களுக்கு வீடு, சொந்த வீடு வந்துடும். சொல்லுவாங்க, இந்த குழந்தை பிறந்து இத்தனை வருஷத்தில் சொந்த வீட்டில் இருக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ இதுதான் இந்தந்த ராசிகளில் பிறந்தால் அவங்க காலத்தை பார்த்தா தெரியும், இத்தனை வருஷத்துக்குள்ளே உங்களுக்கு சொந்த வீடு கிடைக்கும். சிலர் என்னதான் கெட்டினாலும் அஸ்திபாரத்தோடு நின்றோம், அடுத்த ஸ்டெப்பு மேலே போகாது. அப்போது அந்த வீட்டில் மீன ராசியில் ஒரு குழந்தை அந்த காலகட்டத்தில் பிறந்தால் அவங்க உடனே வீடு கட்டுறதை நிறுத்திடணும். ஏன்னா இந்த வீடு அடுத்த கட்டத்துக்கு போகாது. ஏன்னா இது இந்த பூமியை விட்டு வெளியே இருக்கிற ராசி. நீங்கள் வெளியேற பார்ப்பீங்களா, சன்னியாசியாக போக பார்ப்பீங்களா, வீடு கட்ட உட்கார பார்ப்பீங்களா, இப்படி ஒரு விதி இருக்குது. அப்போது அந்தந்த நேரங்களை இப்போது எனக்கு நல்லா தானே இருக்கும், இப்படியெல்லாம் நம்ம ஒரு இதை பேசலாம் செய்யலாம். வளர வளர பாருங்கள், வளர வளர பாருங்கள் நிலைமையை. இன்றைக்கி ஒரு வருஷத்தை வச்சு பார்க்காதுங்க, நெல் ஒரு 7 வருஷம் பாருங்கள், பார்த்ததுக்கப்புறம் தெரியும் இது எதுக்காக அப்படின்னு. இது வந்து இந்த ராசி சக்கரத்தில் இருக்கிறதே இப்படி வடிவமைச்சு தான் வச்சுருக்காங்க. இப்போ நான் வந்து ஒரு அஸ்ட்ராலஜரான ஆள் கிடையாது, சரி நான் ஒரு ரிசர்ச்சர். எனக்கு முழு வேலை இதை ரிசர்ச் பண்ணுறது தான். இது உண்மையா பொய்யா, இது எப்படி நடக்குது, இந்த ஒரு வீட்டில் இந்த மாதிரி வருதே, இதுக்கு பின்புறத்தில் என்ன இருக்குது அப்படிங்கிறத ஜாதகத்தை எடுத்து வச்சு ரிசர்ச் பண்ணுறது. ரிசர்ச் பண்ணுறபோது பூர்வ காலத்தில் இருக்கக்கூடிய அந்த ரிஷிகள் எழுதி வச்சது, அது ஒவ்வொரு மொழியில் எழுதி வச்சது நம்ம தமிழ்நாட்டில் இருக்கிற முறையில் கேரளாவில் பார்க்க மாட்டாங்க. ரெண்டு நாட்டில் பார்க்குறது மாதிரி மகாராஷ்டிராவில் பார்க்க மாட்டாங்க. இந்த 3 நாட்டில் பார்க்குறது மாதிரி குஜராத்தில் பார்க்க மாட்டாங்க. நம்ம இந்தியாவுக்குள்ளேயே வேறுபட்டு இருக்கு. அப்போ இந்த ரிசர்ச்சில் பார்க்கும்போது உலகம் முழுசும் இருக்கக்கூடிய அமைப்புகளை கொஞ்சம் பறக்கி எடுத்து அதில் எது கரெக்டாக மேட்ச் ஆகுங்கிறத பார்த்து தான் நான் இதை சொல்லிகிட்டு இருக்கேன். அதனால் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். அஸ்ட்ராலஜருக்கு கொஞ்சம் இது எதில் இவர் படித்தார் அப்படின்னு இருக்கும். அப்படிங்கச்சில் நான் வந்து ரிசர்ச் பண்ணுறதுனால அதான் எனக்கு இதெல்லாம் நிறைய விஷயங்கள் தெரியுது, நிறைய விஷயங்களுக்கு சொல்கிறதெல்லாம் நடக்குது, நிறைய விஷயங்கள் நடந்திருக்கு. பொலிட்டிக்கல்லே பெரிய பெரிய லீடருக்கெல்லாம் அப்படி சொல்கிறதெல்லாம் அப்படியே தான் நடக்குது. ஒரு விஷயங்கள்லாம் நடந்துகிட்ருக்கு. இதில் வீடு கட்டுறது இவ்வளோ விஷயங்கள் இருக்குது, இன்னும் நிறைய இருக்குது. இன்னும் ரொம்ப பேசினா அவங்களுக்கு சிலருக்கு சலிச்சிரும். ஆனால் இது என்ன இருக்குது நம்ம கண்டிப்பாக பேசலாம். ஓகே சார். ஸோ ஒரு வீடு அப்படிங்கிறது வந்து சீக்கிரமாக அமைஞ்சிட்டா எல்லாருக்குமே சந்தோஷம். ஆனால் அதில் ஸ்ட்ரகிள்ஸ் இருக்குது அப்படின்னா அவங்க ஜாதக ரீதியாக என்ன மாதிரியான கஷ்டங்கள் வந்து அனுபவிக்கிறாங்க அப்படின்னு கேட்டு தெரிஞ்சுக்கிட்டாங்க அப்படின்னா அதில் இருக்கக்கூடிய ப்ராப்ளம்ஸ் எல்லாம் நீக்கி அது மேலே வரதுக்கான சுச்சுவேஷன்ஸ் வந்து அவங்களுக்கு வந்து அமையும் இல்லையா. ஸோ தொடர்ந்து நம்ம வந்து ஜாதக ரீதியாக நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் வந்து அடுத்தடுத்து பேசலாம் சார். ஸோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் கொடுத்துருக்கோம். உங்களுக்குமே வந்து ஒரு சொந்த வீடுக்கான அமைப்பு வந்து அமையவே மாட்டேங்குது அப்படின்னா உங்கள் ஜாதகத்தில் என்ன மாதிரியான விஷயங்கள் இருக்குது அப்படின்னு சொல்லி சார் கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. ஸோ தொடர்ந்து நம்ம சேனலில் ஜோதிடம் சார்ந்த நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் வந்து அடுத்தடுத்து வர இருக்குது. அது எல்லாமே பார்க்க நம்ம அஸ்ட்ரோ தமிழா சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம் சார்.